நம்மளே இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா C12 புதுசாக வந்து ரியல்மியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா C12 தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ C12ஓட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி கூடவே வந்து பெல் சிம்பிள் அடிச்சிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Realme C12 இந்த ஃபோன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 6000 mAh பேட்டரி பற்றி கவலையே கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது. வீடியோக்களை போய் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரேம்னு பார்த்தீங்கன்னா 3G ரேமு 32GB ரோம் வருது. ஸோ ஒரு கம்மி ரேட்டுன்றதுனால உங்களுக்கு ரேமையும் ரோமையும் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதோட கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரும் ப்ளூ கலரும் மட்டும்தான் வரும். ஸோ மற்றபடி வேறு எந்த கலர், இந்த 2 கலர் தவிர வேறு எந்த கலருமே இந்த ஃபோனில் கொடுக்கல. MediaTek G35 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேம் ப்ராசர்னு சொல்லியிருக்காங்க. கேமுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து MediaTek ப்ராசர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பார்த்து கவலையே தேவையில்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு 20000 கொடுத்து வாங்கக்கூடிய ஃபோனுக்கே வந்து 4000 5000 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து ரிவர்ஸ் சார்ஜிங்கே இருக்குது. ஸோ நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. மினி ட்ராப் ஃபுல் வெர்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 16.5 சென்டிமீட்டர் இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து. ஸோ அதனால் வந்து கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். இதில் AA கேமரா கொடுத்துருக்காங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 13 MP மெகாபிக்சல் தான் வரும். இதோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஃபோனில் பிடிச்ச ஒரு சில ஃபோட்டோஸ் உங்களுக்காக சாம்பிள் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ எல்லாமே இந்த ஃபோனில் பிடிச்ச ஃபோட்டோஸ் தான். ஓரளவுக்கு குவாலிட்டிங் எல்லாமே இருக்க நல்லா தான் இருக்குது. ஃபோனு பார்க்குறது சைடில் எல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கும். ஸோ பேட்டரி வந்து பெருசுன்றதுனால ஃபோன் வந்து பெருசாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாக்கு வந்து இது வந்து இன்பில்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபோனோட மொபைலோட வந்து பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து இன்ஸ்டாவாக இருக்கும். ஸோ இதில் ஃபோனில் வந்து இன்க்ளூடிங் வர மாதிரி வராது டிஸ்பிளேயில். ஸோ செப்பரேட்டாக இன்பில்டாக வரும். ஸோ இதோட ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக இதோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சதை வந்து இதுக்கு கேம் ப்ராசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. என்னுடைய பர்சனலாக விருப்பம் பார்த்தீங்கன்னா இதோட கம்பேர்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் ரியல்மியில் வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்து Realme C20 வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து 9000 வருது. ஒரு 3G ரேம்குள்ளே ஃபோன், ஒரு நல்ல ஃபோன் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வாங்குங்க. என்னுடைய பர்சனல் ரெஃபர் வந்து இந்த ஃபோன் மட்டும்தான்.